கொஞ்ச நேரம் என் புத்திசாலித்தனத்தை நினைச்சு நானே பெருமைப்பட்டேன். ஆனா அதுக்கப்புறம் காலத்தோட விளையாட்டு என் பெருமையை தூள் தூளா ஆக்கிடுச்சு. யார பாலைவன தண்ணியில நீந்திர மீன் நினைச்சனோ அவன் ஒரு முதலன்னு தெரிஞ்சிருச்சு. பெட்ரோல் பங்க் திறந்த உடனே என் சித்தப்பாவோட பேச்சும் குணமும் எல்லாமே மாறிடுச்சு. என்னடா பண்ற? அப்பா மேல கை வாங்குவியா? நான் உனக்கு இதைய கத்து கொடுத்தேன். மறுபடியும் நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட என் மூச்சிலே முழிக்காத. எங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தை என் கையை கட்டிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில ஒரே லட்சியம் தான், எங்க அம்மாவை இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போகணும். காலம் ஓடிட்டு இருந்துச்சு. சித்தப்பாவோட அட்டகாசம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அங்க வீட்டு நிலைமை மோசமாயிட்டு இருந்த போது இங்க போஸ்ட் ஆபீஸ்ல என் உழைப்புக்கு பலன் கிடைச்சிட்டு இருந்தது. ஆரம்பத்துல 1-2 ரூபாய் எடுத்துட்டு இருந்தேன்னா இப்ப 4-5 ரூபாவா எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு மாசமும் கிளைமேட் மாறிட்டு இருந்துச்சு. ஆனா ஏதோ சொல்லுவாங்களே, கிளைமேட் எதுவா இருந்தாலும் பாலைவனத்துல அடிக்கிற சூறாவளிய நிறுத்த முடியாது. அன்னைக்கு அப்படி ஒரு சூறாவளி அடிச்சது. வணக்கம் சார், குட் மார்னிங். இன்னைக்கு பார்க்கவே செம்மையா இருக்கீங்க சார். வணக்கம் சார், டீ சாப்பிடுங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஓஹோ சார், இது என்னது? இதுவா? கம்ப்யூட்டர்ரா, கம்ப்யூட்டர். என்னில இருந்து இதுதான் எல்லா வேலையும் செய்யும். இது செய்யுமா? ரொம்ப உஷாரு, என்ன மாதிரியே. ஜஜர் சிங், நல்லா புரியுது இல்ல? புரியுதுங்க ஐயா. நாளைக்கு புது மாசம் பிறக்குது. நான் லெட்ஜர் செக் பண்ணிட்டேன். இது புது பாஸ்புக். இத நாளைக்கு எல்லாருக்கும் கொடுத்துரு. சரியா? சரிங்க ஐயா. உட்கார். டீ சார். நல்லா இருக்கும். அடுத்தது வாங்க. பாருங்க எவ்வளவு நேரம். சார், செக் புக் கேட்டீங்களே. இந்தாங்க ஐயா. சார், 55 ரூபா கம்மியா போட்டிருக்கீங்க சார். என்ன பெரியவர, காலங்காத்தால வந்து தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார், நானா தமாஷ் பண்றேன்? இதுல நீங்க தானே கம்மியா எழுதிருக்கீங்க. 5655 ரூபா இருந்தது என் பழைய பாஸ்புக்ல. இந்த என்ட்ரி நீங்களே பாருங்க. இப்ப இந்த புதுசுல 55 ரூபா கம்மியா எழுதுனது யாரு? என்னோடதுலயும் 75 ரூபா கம்மியா இருக்கு. என்னோடதுலயும் 40 ரூபாய் கம்மியா இருக்கு. எனக்கு 60 ரூபா கம்மியா இருக்கு. காதுல விழுந்துச்சா? காலங்காத்தால உங்ககிட்ட நான் வந்து தமாஷ் பண்றேன். எல்லாரு காசும் குறைஞ்சுதான் இருக்கு. முதல்ல ஏன் 55க்கு வழியை சொல்லுங்க. தாங்க பாருங்க ஐயா, அதுல என்ன எழுதிருக்கோ அதான் சரி. அது எப்படியே சரியா இருக்கும்? பழைய புக்ல 5655 இருக்கு. ஏன் கத்தி கலாட்டா பண்றீங்க? கத்தி கலாட்டா பண்றது பணத்தை இதுல கம்மியா எழுதிருக்காங்க. அதான் நான் இருக்கேன்ல, அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. இந்த ஆள்கிட்ட நியாயத்தை நீங்களே கேளுங்க. இதுல என்ன எழுதிருக்கு பாருங்க. இங்க பாருங்க, 5655 ரூபா. இது பழைய பாஸ்புக். புதுசுல என்ன என்ட்ரி போட்டிருக்கு? 5600 ரூபா தான். 5655 rupees. என்னோட பணம். நீங்களே பேசிட்டு இருந்த, அப்படி என்ன கொஞ்சம் பார்க்க விடுங்க. பாருங்க, என்ன இப்படி குழப்பி வச்சிருக்க? பாரு, நல்லா பாரு, எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. பெரிய ஐயா, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லைங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க பார்க்கலாம். எல்லா புக்கையும் கூட பாக்குறேன். இத கூட நல்லா பாருங்க, 60 ரூபா கம்மியா இருக்கு. என்ன இது? இப்ப சொல்லுங்க ஐயா, 55 ரூபாய் கம்மியா தானே எழுதிருக்காரு? கழட்டு பயல, வாய மூடுறா. ஏய், மரியாதையா பேசு. யார பார்த்து கழட்டு பையன்? ஒட்டாள தாயா நானு. அமைதியா இருங்க. நடிக்கிற வேலையெல்லாம் வேணாங்க.
இங்க எல்லாருக்குமே கம்மியா தான் இருக்கு. நீங்கள் எதுக்கு உடந்தையாகாதீங்க சொல்லிட்டேன். ஐயா நான் தான் சொன்னேன்ல, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அவனை விடாதீங்க. பொம்பளைங்க வந்தா அப்படியே காட்டு ஓனை மாதிரி பாப்பா. நீங்க 2 பேரும் தான் எங்க பணத்தை திருடி இருக்கீங்க. அப்ப இதுக்கெல்லாம் போலீஸ் வந்தாதான் சரியா இருக்கும். இத்தனை வருஷமா அவன் இங்க இருந்து மோசடி பண்ணிருக்காங்க. இல்ல போலீஸ் கூப்பிடுங்கய்யா. என் கணக்குல இருந்து போயிருக்கு. யார் கூட படுத்துக்க வயிற்றுல பிள்ளைய வாங்கிட்டு கொல்லாம விட மாட்டேன். யாரா உள்ளடே எவன் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காரு. மச்சியா ஹரி என்னாச்சு? அம்மா டாக்டர் டாக்டர் என் அம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு மச்சியா. உழைக்கிறதே கஷ்டம் தான். நீ வாங்கிக்க ராஜா. உங்க அப்பனுக்கு கொல்லி வச்ச போதே உன்னையும் உங்க அம்மாவையும் அந்த நெருப்புல தூக்கி போட்டுருந்துடணும். நீ கிளம்பு, எங்கேயாவது தூரமா போயிடு. உன்னோட பங்கை தவிர உனக்கு இன்னும் பணம் வேணும்னா சொல்ல, நான் அனுப்பி விடுறேன். அனுப்பி விடுறியா? உனக்கு என்ன மூளை கீழே கெட்டு போயிருச்சா? அந்த ஆள் இவ்ளோ அயோக்கியத்தனம் பண்ணிருக்கான். நானா இருந்தா அவனை சாவடிச்சிருப்பேன். சாவடிச்சிட்டா அவன் கதை ஒரே நிமிஷத்துல முடிஞ்சிடும். அது வேணாம். அவன் அவ்வளவு ஈஸியா சாகக்கூடாது. நானும் எங்க அம்மாவும் துடிச்ச மாதிரி அவன் துடிக்கிறத நான் பார்க்கணும். அம்மாவை பாத்தியா? ஆனா எங்க அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன். ஆனா உங்க அம்மாவோட சேர வரைக்கும் இந்த ராஜு எங்கேயும் போக மாட்டான். உங்க கூடவே தான். ராஜு மட்டும் இல்ல, இனிமே நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ பழி வாங்கி முடிக்கிற வரைக்கும் ராஜுவும் நானும் உன் கூடவே துணையா இருப்போம்.